ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் யூனிட் 2 வாட்டர் லெசன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. திருக்குறள். திருக்குறள் says, if it be said that the duties of life cannot be discharged by any person without water, so without rain there cannot be flowing of water. ஸோ என்ன சொல்லுதான் திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தரால் ஒரு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வாழ முடியாதுன்னா மழை இல்லாமல் தண்ணியும் இருக்காது. ஸோ என்ன சொல்ல வராங்க, தண்ணி இல்லாமல் யாராலையும் உயிர் வாழவே முடியாது. we cannot survive without water. Water was once available in the nature freely. ஸோ தண்ணிலாம் ஒரு காலத்தில் நேச்சுரலாகவே இருந்துச்சா, ரொம்ப ஃப்ரீயாகவே அடிக்கடி நிறையா இருந்துச்சான். now it is sold in the shops for money. ஸோ இப்போலாம் என்ன ஆகுது, காசுக்கு கடையில் விற்கிறாங்க. வாட்டர் ஹேஸ் பிகம் ஸ்கேர்ஸ் நவடேஸ். ஸோ தண்ணி பற்றாக்குறையாலாம் இருக்குது இந்த காலத்தில். ஸோ we should preserve it for our basic needs and also for the needs of future generation. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தண்ணியை பாதுகாக்கணும், ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ நம்ம பாதுகாத்தா தான் நமக்கே அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது மழை காலத்தில் நமக்கு தண்ணி கிடைக்கும், வெயில் காலத்தில் நமக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ அதுக்காகவாது நம்ம வாட்டரை சேமித்து தான் ஆகணும். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குமே தண்ணி வேணும்ல. ஸோ அதுக்காகவும் நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். In this lesson we will study about the sources of water, how to manage water, how it is polluted and how the polluted water causes diseases. ஸோ இந்த லெசனை நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், சோர்ஸஸ், வாட்டர் எங்கேருந்துலாம் நமக்கு கிடைக்கிது, அப்புறம் நம்ம அந்த வாட்டரை எப்படிலாம் பாதுகாக்கலாம், எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி அதை மேனேஜ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அண்ட் அப்புறம் எப்படி அந்த வாட்டரை பொல்யூட் ஆகுது, அந்த வாட்டர் எப்படி அசுத்தமாகுதுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் அந்த அசுத்தமான வாட்டர் மூலமாக எப்படி நமக்கு டிசீசஸ்லாம், என்னென்ன வகையான டிசீஸ்லாம் வருதுன்றோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் த மோஸ்ட் abundant substance on the earth. ஸோ வாட்டர்ன்றது இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்துலேயே நிறையா இருக்கிறது வாட்டர் தான். இட் ஃபில்ஸ் த சீஸ், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் கவர்ஸ் மோர் தென் 2/3 ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணுது, சீ, ரிவர், லேக் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுது. அண்ட் அதோட என்ன ஆகுது, எர்த்தில் இருக்கிற 2/3 எர்த்தை நம்ம 3ஆக பிரித்து அதில் 2 பங்குக்கு வாட்டராக தான் இருக்கான். It is also exist as snow and ice on mountains. ஸோ தண்ணி தான் ஸ்னோவாகவும் ஐஸாகவும், மவுண்டெயின்ஸ் மேலாம் ரொம்ப குளிரும் போது ஸ்னோ ஐஸாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வாட்டர் தான் எக்ஸிட் ஆகுதான். In the atmosphere, water is present in huge quantities as vapor and clouds. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் வாட்டர் என்ன மாதிரி இருக்குது, வேப்பர்னால் ஏராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் க்ளவுட்ஸ், இதுவாக கூட வாட்டர் இருக்குது. The following are the sources of water: river water and lake water, sea water, well water, spring water, underground water. ஸோ இந்த இடங்கள்ல தான் நமக்கு தண்ணிலாம் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர் பற்றி பார்க்கலாம். ரிவர் இஸ் a channel through which fresh water flows. ஸோ ரிவர் இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு நேரோவாக இருக்கும். அண்ட் அதில் வாட்டர் ஃப்ளோ ஆகும், ஃப்ரெஷ் வாட்டர். இந்த ரெயின் வாட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர். அண்ட் அது இங்கே சேவ் ஆகி, இங்கே ஸ்டோர் ஆகி இங்கேருந்து ஓடும். த ஒரிஜின் ஆஃப் ரிவர் இஸ் யூஸ்வலி ஹில்ஸ் ஆர் மவுண்டெயின்ஸ். ஸோ ரிவர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே ஒரு ஹில் இல்லைனா மவுண்டெயினாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் ஓஷன், சி அண்ட் லேக்ஸ். ஸோ அது எங்கே ஓடுமா, ரிவர் ஒரு ஸ்டாக்னண்ட்டான பிளேஸ், அதாவது ஓஷன் இல்லை சி இல்லைனா லேக்ஸ், இதெல்லாம் ஸ்டாக்னண்ட்டாக அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பிளேசஸ்க்கு தான் ரிவர் ஓடும். லேக் இஸ் அன் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர். ஸோ லேக்குன்றது என்னது, ஒரு குட்டி ஏரியா, அது வாட்டரால் ஃபில் ஆகிருக்கும். மேன்மேட் லேக்ஸ் கிரியேட்டட் வென் டேம் இஸ் பில்ட் ஆன் அ ரிவர் இஸ் கால்ட் ரிசர்வாயர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரிவர் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு டேம் கட்டுறோம் நம்ம. ஸோ கட்டும் போது நமக்கு அந்த இடத்துல வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆயிடும். ஸோ அதை மேன்மேட் லேக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது, ரிசர்வாயர். ஸ்மால் ஏரியாஸ் ஃபில்டு வித் வாட்டர் ஆர் கால்ட் பாண்ட்ஸ். ஸோ அதை விட குட்டியாக இருக்கும், லேக்கை விட குட்டியாக இருக்கிற ஏரியா பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், கிரவுண்ட் வாட்டர், ரெயின்ஃபால், மெல்டிங் ஸ்னோஸ் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இன் லேக்ஸ், ரிசர்வாயர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களுக்கான லேக், ரிசர்வாயர், பாண்டுக்கான சோர்ஸ் என்னது, ரிவர், ஸ்ட்ரீம், கிரவுண்ட் வாட்டர், ரெயின்ஃபால், மெல்டிங் ஸ்னோ.
ஸோ இதெல்லாம் தான் வந்து லேக், ரிசர்வாயர் அண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து தண்ணியாக சேகரிக்குது. As less amount of salt is dissolved in it, it is suitable for drinking and irrigation. ஸோ இப்போ நீங்கள் கடல் தண்ணிலாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப உப்பு கரிக்கும். ஆனால் இந்த ரிவர் வாட்டர், லேக்கு, ரிசர்வாயர், பாண்ட் இந்த வாட்டர்லாம் வந்து அப்படி இருக்காது. இதிலலாம் வந்து கம்மியான சால்ட் தான் வந்து இருக்கும். ஸோ லேஸான சால்ட் தான் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு குடிக்கலாம், இரிகேஷனாக வந்து அக்ரிகல்ச்சருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சூட்டபிளான வாட்டர் தான் இருக்கும். The presence of more amount of salt, sea water is called saline water. ஸோ sea waterல வந்து நிறைய உப்பு இருக்கும். ஸோ அதனால் அது என்ன சொல்கிறாங்க, saline waterன்னு சொல்கிறாங்க. It is not suitable for irrigation as well as drinking. இது ரொம்ப உப்பு கரிக்கிறனால இதை வந்து நம்ம இரிகேஷன், அக்ரிகல்ச்சருக்குலாம் யூஸ் பண்ண முடியாது, குடிக்கவும் முடியாது. Sea water has salinity of approximately 3.7% or 35 part of per 1000. ஸோ அதில் வந்து எவ்வளோ உப்பு இருக்குமா, அதில் வந்து 3.5% வந்து சலைனாக இருக்குமா. This means that every 100 ml, 1000 ml of sea water contains 35 grams of salts dissolved in it. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து எதுக்கு மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு 1000 ml of sea water எடுத்தோன்னா அதில் வந்து 35 grams of salt வந்து இருக்குதுன்னு அர்த்தமா. ஓகே, அடுத்து அண்டர்கிரவுண்ட் வாட்டர். டியூரிங் ரெயின்ஃபால் பார்ட் ஆஃப் த ரெயின் வாட்டர் கெட்ஸ் அப்சார்ப்ட் இன் த சாயில். ஸோ நீங்கள் வந்து மழை பெய்யும் போது இந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணுக்கு அடியில் வந்து அப்சர்வ் ஆயிடும் சில ரெயின் வாட்டர். இட் ஃப்ளோஸ் த்ரூ வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் த சாயில் டில் இட் ரீச்சஸ் ஹார்ட் ராக்ஸ் வேர் இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் டு ஃபார்ம் அ ரிசர்வாயர். ஸோ அது வந்து உள்ளே ஊர்ந்துக்கிட்டே இருக்கும், உள்ளே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்னா ஹார்ட் ராக் இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலே அதால் போக முடியாது. மண் இருந்தால் தான் அதால் ஊறிட்டு உள்ளே போக முடியும். ஸோ ராக்கெல்லாம் வந்து அதால் போக முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல ஸ்டாக்னெண்ட் ஆகி அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து அரிச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. திஸ் ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர் இஸ் த அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர் தான் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. மண்ணுக்கு அடியில் வந்து சேகரிக்கிற வாட்டர். ஸோ மண்ணுக்கு அடியிலேயே இருக்கும், மேலே வராது, மண்ணுக்கு அடியிலேயே இருக்கும். மண்ணுக்கு அடியில் அந்த ராக்குக்கு மேலேயே வந்து ஒரு ரிசர்வாயர் மாதிரி தண்ணி சேர்ந்துடும். அதுதான் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. This water may contain soluble salts or of calcium and magnesium. ஸோ இது மண்ணுக்கு அடியில் போகும்போது என்ன ஆகும், அந்த மண்ணில் இருக்கிற சால்ட்டு, கால்சியம், ஸோ இதெல்லாம் வந்து அது கூட மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதான் சொல்கிறாங்க, இது அந்த வாட்டரில் வந்து கால்சியம், மேக்னீஷியம்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டர்கிரவுண்ட் வாட்டர் இஸ் மேட் அவைலபிள் ஃபார் ஹியூமன் யூஸ் எய்தர் ஆஸ் வெல் ஆஸ் வாட்டர் ஆர் ஸ்ப்ரிங் வாட்டர். ஸோ அண்டர்கிரவுண்ட் வாட்டரை வந்து ஹியூமன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கிணறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஸ்ப்ரிங் வாட்டர் ஒரு போர் மாதிரி போட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். அண்டர்கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் பிகாஸ் இட் இஸ் ஃபில்டர்டு பை நேச்சர் ஆஸ் இட் பாசஸ் த்ரூ செவரல் லேயர்ஸ் ஆஃப் சாயில். ஸோ இப்போ நம்ம வந்து கடல் தண்ணியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணியில் பார்த்தோன்னா நிறைய குப்பைலாம் கிடக்கும். ஆனால் வந்து நமக்கு அண்டர்கிரவுண்ட் வாட்டரில் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து அது வந்து நேச்சுரலாகவே வந்து ஃபில்டர் ஆகுது. ஸோ அது எப்படி போகும், மண்ணுக்குள்ளே வழியாக போகும். அப்புறம் குட்டி குட்டி கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அது வழியாக பாஸ் ஆகும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகிட்டே வரும் உங்களுக்கு அந்த வாட்டர். ஸோ அண்டர்கிரவுண்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் பியூராக இருக்கும். அடுத்து வெல் வாட்டர். When the earth's surface is dug deep, water reservoirs are found above the rocks. ஸோ இந்த எர்த்தோட சர்ஃபேஸை வந்து நம்ம தோண்டும் போது வாட்டர் ரிசர்வாயர், அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். The depth of a well varies from place to place. ஸோ வெல்லோட டெப்த்து எந்த அளவுக்கு தோணுனா தண்ணி வருன்றது வந்து ஒரு இடத்துக்கு இடம் மாறும். வெல் வாட்டர் கண்டைன்ஸ் soluble impurities depending upon the nature of the soil. ஸோ நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி சொன்னாங்க கால்சியம், மேக்னீஷியம்லாம் இருக்குது, சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த soluble impurities என்னென்னலாம் இருக்குன்றது கூட வந்து அந்த நேச்சர் ஆஃப் சாயில், ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி சாயில் இருக்கோ அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் தான் அதில் இருக்கும். அடுத்து ஸ்ப்ரிங் வாட்டர். Sometimes the accumulated underground water applies pressure on the rocks and comes out of the earth's surface in the form of a spring from any available opening. So sometimes என்ன ஆகும், அந்த அண்டர்கிரவுண்ட் வாட்டர் கூட வந்து ராக்ஸுக்கு மேலே நம்ம வந்து அக்யூமுலேட் ஆகும்னு சொன்னோம். ஆனால் அந்த வாட்டர் கூட சம்டைம்ஸ் ராக் ரொம்ப ப்ரெஷர் ஆனதுனால அது வந்து ஓப்பன் ஆகி சில ஓப்பனிங் ஸ்ப்ரிங்ஸ்ன்ற இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராக்லேருந்து சில வாட்டர்ஸ்லாம் வந்து அங்கேருந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து மேலேருந்து ஊறிட்டு வந்து இந்த இடத்துல ராக் வழியாக வந்து வெளியில் வருது. இதுதான் வந்து ஸ்ப்ரிங்குன்னு சொல்கிறாங்க. திஸ் வாட்டர் இஸ் கால் ஸ்ப்ரிங் வாட்டர். இந்த வாட்டர் தான் வந்து ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறாங்க.
Spring water usually contains dissolved salts and minerals, but it is free from suspended impurities. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸ்ப்ரிங் வாட்டர் இந்த மாதிரி வாட்டர்லாம் வந்து நிறைய டிசால்வ்டு சால்ட்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குமா, ஆனால் அது வந்து சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து இதுவாக இருக்கும். ஏன்னா அது வந்து நேச்சுரலாகவே வந்து ஃபில்டர் ஆகி தான் வருது, மண்ணுக்கடியில் ஊறி தான் வருது. ஸோ அதில் வந்து சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்காது. அடுத்து வந்து வாட்டர் சைக்கிள் பற்றி பார்க்கணும். Continuous movement of water from the earth to the atmosphere and back to the earth is known as water cycle. ஸோ என்ன சொல்கிறாங்க, கண்டினியூஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த எர்த். ஸோ எர்த்லேருந்து வந்து அட்மாஸ்பியருக்கு போகுது, அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்லேருந்து அகெயின் எர்த்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கே போகும் அண்ட் அங்கேருந்து அங்கே போகும் அண்ட் அகெயின் எர்த்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளை வந்து என்ன சொல்கிறாங்க, வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 4 stages. ஸோ வாட்டர் சைக்கிளில் வந்து மொத்தம் 4 stages இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, எவாப்பரேஷன், process in which water is changed into water vapor by the heat of the sun is called evaporation. ஸோ இந்த எவாப்ரேஷன் என்ன ஆகுது, தேங்கி நிற்கும்ல வாட்டர், இப்போது கடலில் இருக்குது அண்ட் ரிவர், லேக், பாண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும் தண்ணி. ஸோ அந்த தண்ணிலாம் என்ன ஆகுது, நம்ம சன்னோட ஹீட்னால அதெல்லாம் எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. ஸோ அதுதான் வந்து எவாப்ரேஷன். It takes place from the surface of rivers, oceans, lakes and ponds. ஸோ என்ன சொல்கிறாங்க, எவாப்ரேஷன் எங்கேருந்து நடக்குதுன்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஓஷன், லேக்ஸ். ஸோ ரிவர், ஓஷன், லேக்குக்கெலாம் மேலே சர்ஃபேஸ்ன்னு இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து டாப் லேயர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து இந்த மாதிரி எவாப்ரேஷனுக்கு இதுவாகுது. பிளான்ஸ் ஆல்சோ ரிலீஸ் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்ற ப்ராசஸ் மூலமாக பிளான்ஸ் கூட வந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்னது, கண்டென்சேஷன். த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வாட்டர் வேப்பர் இன்டு வாட்டர் ஆன் கூலிங் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். ஸோ எவாப்ரேஷன் மூலமாக வந்து வாட்டர் வேப்பராக இருக்குது அண்ட் இப்போ அந்த வாட்டர் வேப்பர் வந்து மறுபடியும் கூல் பண்ணி அந்த வாட்டர் வேப்பர் வந்து ஹீட் ஆனதுனால வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறிருக்கு. ஸோ மறுபடியும் அந்த வாட்டர் வேப்பரை கூல் பண்ணும்போது அகெயின் வாட்டராக மாறிடும். ஸோ அந்த மாதிரி கூல் பண்ணி அந்த வாட்டர் வேப்பரை வாட்டராக மாற்றுற ப்ராசஸ்க்கு தான் கண்டென்சேஷன். வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர் பீயிங் லைட்டர் ரைசஸ் அப் அண்ட் கூல்ஸ் டவுன். ஸோ வாட்டர் வேப்பர் வந்து ஆவியாக மாறிடுச்சுன்னா ஏர் காற்றாக மாறிடும். ஸோ ரொம்ப லைட்டானதும் வந்து அப்படியே அட்மாஸ்பியரில் மேலே போகும். ஸோ மேலே வந்து நமக்கு போக போக கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். அதெல்லாம் ஃபர்தர் கண்டென்சஸ் டு ஃபார்ம் டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ். ஸோ அது வந்து அங்கே க்ளவுட்ஸுக்கு போய் அங்கேருந்து வந்து குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸ், அதாவது ரெயினாக வரும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். இங்கே வந்து ஓஷன், இங்கே இது ஸ்ட்ரீம், ரிவர் அண்ட் லேக், இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ஸ்லேருந்து கூட வாட்டர் ரிலீஸ் ஆகுது. இது வந்து கிளேஷியர்ஸ், ரெயின், மலை மேலேருந்து அந்த மவுண்டெயின்ஸில் ஸ்னோலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகி வருது. இது கிளேஷியர்ஸ். இதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டர். ஸோ இங்கே வந்து மண் இருக்குது, அதுக்கு அடியில் வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எவாப்ரேஷன் ஆகுது பாருங்கள். இங்கே வந்து ஓஷனோட டாப் சர்ஃபேஸ் அதுலேருந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து இப்போ ஏர் போகுது. ஸோ இதுதான் வந்து எவாப்ரேஷன். இந்த சன்னோட ஹீட் மூலமாக வந்து இந்த வாட்டர்லாம் வந்து வேப்பர் ஆகி மேலே போகுது. ஸோ இங்கே க்ளவுட்ஸ் ஆகிடுது. மேலே போக போக வந்து கூல் டவுன் ஆகி இங்கே வந்து க்ளவுட்ஸ் மாதிரி ஒரு பெருசாக ஃபார்ம் ஆகிடுது. அண்ட் அந்த க்ளவுட்ஸ் வந்து கண்டென்சேஷன் மூலமாக வந்து வாட்டராக மாறி இந்த பக்கம் வந்து இங்கே வந்து மழை பெய்யுது. இந்த இடத்துல இந்த மாதிரி ரெயின் கிட்ட எங்கேயோ மழை பெய்யுது. இதுக்கு பேர் வந்து ப்ரெசிபிடேஷன். இந்த க்ளவுட் வந்து அகெயின் ரெயினாக வர்றது பேர் ப்ரெசிபிடேஷன். அண்ட் இங்கே வந்து மவுண்டெயின்ஸ் ரொம்ப மேலேனா வந்து ரொம்ப குளிரும். ஸோ அந்த ரெயின் ட்ராப்ஸ் மேலேருந்து வந்து இந்த க்ளவுட்ஸ்லேருந்து வரதுக்குள்ளே வந்து அது வந்து ஒரு ஸ்னோவாக மாறிடும். ஸோ இங்கே வந்து ஸ்னோ பெய்யுது அண்ட் இங்கே மழை வந்து எல்லா இடத்துலையுமே பெய்யும். அவங்க வந்து இங்கே சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அகெயின் மழை பெஞ்சு அது வந்து கிளேஷியராக ஓடி வந்து அண்ட் அகெயின் ஓஷனில் சேர்ந்து அகெயின் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன் அண்ட் அகெயின் ஓடி வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக வரும். அண்ட் இந்த சைக்கிளுக்கு பேர் தான் வந்து வாட்டர் சைக்கிள். அடுத்து ப்ரெசிபிடேஷன். த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் க்ளவுட்ஸ். ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து ஜாயின் ஆகி க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து ப்ரெசிபிடேஷன். As they get cooler, the droplets become bigger and heavier and fall as rain. ஸோ அது வந்து நல்லா கூலராக இருக்கும்போது நல்லா பெருசாகிடும், க்ளவுட்ஸ் நல்லா பெருசாக ஹெவி ஆகிடும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, மழையாக பெய்யுது. இஃப் த ஏர் இஸ் வெரி கூல் தே ஃப்ரீஸ் டு ஃபால் ஆஸ் ஹெயில் ஆஃப் ஸ்னோ. ஸோ இப்போ அங்கே இருக்கிற காற்றெல்லாம் வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஸ்னோவாக மாறிடுது.
ஸோ இப்போ அடுத்தது ஃப்ளோயிங் பேக் டு ஓஷன். ஸோ இப்போ வந்து மழையாக பெய்யுது அண்ட் அது வந்து அகெயின் ஓஷனுக்கு வர்றது ஒரு ப்ராசஸ். த ரெயின் வாட்டர் ஃபார்ம் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் விச் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ரிவர்ஸ். ஸோ ரெயின் வாட்டர் வந்து ஸ்ட்ரீம்ஸாகவும் ஸ்ப்ரிங்ஸாகவும் வந்து ஃப்ளோ ஆகி ஓடி வருது அண்ட் தே ஜாயின் டு ஃபார்ம் அ ரிவர். ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின் ஆகி ஒரு ரிவராக ஃபார்ம் ஆகுது. ரிவர்ஸ் ஃப்ளோ ஃபைனலி இன்டு த ஓஷன், sea and ocean, thereby completing the cycle. ஸோ அந்த ரிவர் என்ன ஆகுது, அது வந்து சி ஓஷனுக்குலாம் வந்து ஓடி வந்து அது கூட கலந்துடுது. ஸோ அங்கே தான் வந்து அந்த வாட்டர் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சீலேருந்து ஆரம்பிக்குது அண்ட் அங்கே க்ளவுட்ஸுக்கு போகுது, எவாப்ரேஷன் மூலமாக க்ளவுட்ஸுக்கு போகுது வேப்பர் ஆகி அண்ட் அங்கே வந்து கூல் டவுன் ஆகி க்ளவுட்ஸாக மாறுது அண்ட் அங்கேருந்து வந்து அகெயின் ரெயினாக மாறுது அண்ட் அது வந்து ரிவர் மூலமாக அகெயின் ஓஷனுக்கே வந்துடுது. ஸோ இங்கே ஒரு டூயிங் ஒர்க்கு பாருங்கள். இன் ஃப்ரீசிங் கண்டிஷன் வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்கை பிகம்ஸ் ஸ்னோ ஆர் ஹெயில். ஸோ என்ன சொல்கிறாங்க, இன் ஃப்ரீசிங் கண்டிஷன் நல்லா ரொம்ப குளிரும் போது வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்கைலேருந்து வர வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஸ்னோவாக மாறிடும். ஹெயில் ஸ்டோன்ஸ் ஆர் பால்ஸ் ஆஃப் ஐஸ். ஸோ ஹெயில் ஸ்டோன்ஸுன்றது என்னது, ஒரு பால்ஸ் ஆஃப் ஐஸ், நல்லா பெரிய ஐஸை தான் வந்து பால்ஸ் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் half a glass of water, clean the outside part of the glass, add few ice cubes and leave it for 5 to 10 minutes. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹாஃப் கிளாஸ், ஒரு கிளாஸில் பாதி மட்டும் தண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. வெளியில் கிளாஸுக்கு அவுட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறோம் அண்ட் லீவ் இட் ஃபார் 5 minutes. ஸோ 5 to 10 minutes வந்து அதை அப்படியே விட்டுறோம் ஆட் பண்ணிவிட்டு. You will observe drops of water appearing outside the glass. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து உள்ளே தான் ஐஸ் க்யூப் போட்டோம், ஆனால் வெளியில் வந்து உங்களுக்கு சில ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆனதை வந்து நீங்கள் பார்க்கலாம். This happens because the water vapor in the air condenses on the cold surface of the glass. ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் அப்போ எங்கேருந்து வருது, இப்போ நம்ம வந்து ஏர் இருக்குது, நமக்கு அந்த ஏரில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்னால் வந்து நமக்கு இந்த கோல்டு வாட்டர் மூலமாக கண்டென்ஸ் ஆகி அந்த இடத்துல வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். About 97% of total water available on the earth is too salty to be used for drinking and irrigation. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம எர்த்தில் இருக்கிற வாட்டரில் 97% வாட்டர் வந்து ரொம்ப சால்ட்டியான வாட்டர், அதாவது சீ வாட்டர். ஸோ அதை வந்து நம்மளால் ட்ரிங்கிங் அண்ட் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. The rest 3% of water is fresh water. ஸோ மிச்சம் இருக்கிற 3% of water தான் வந்து fresh water. Most of the fresh water, that is 68.7% of the total fresh water, is frozen as ice caps and glaciers, and 30.1% occurs as groundwater. ஸோ என்ன சொல்கிறாங்க, most of the fresh water, ஸோ fresh water percentage எவ்வளோ, 68.7% of the total fresh water is frozen. ஸோ அவ்வளோ இருக்கிறதுலே வந்து 3% தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், அதில் 68.7% வந்து ஃப்ரோசன் ஆஸ் ஐஸ் கேப். ஸோ கிளேஷியர்ஸ் இல்லைனா ஐஸ் கேப்பாக வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கான் அண்ட் ரிமைனிங் இருக்க 30.1% வந்து கிரவுண்ட் வாட்டர். அவுட் ஆஃப் த ரிமைனிங் 1.2% ஆஃப் வாட்டர், அபவுட் 0.9% occurs as a moisture in soil, air and in bodies of living organism. ஸோ ரிமைனிங் இருக்கிற 1.2%ல் 0.9% வந்து எப்படி இருக்கும், மாய்ஸ்சர், ஏரில் இருக்கிற மாய்ஸ்சராக இருக்குது அண்ட் பாடிஸ்லேயும் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் 0.3% constitutes fresh surface water sources such as rivers and lakes. ஸோ மிச்சம் இருக்கிற 0.3% வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எங்கெங்கே இருக்குது, ரிவர்ஸ், லேக்ஸில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. இட் அமௌண்ட்ஸ் டு அபவுட் 700th part of 1% of the total water available on the earth. ஸோ இது எவ்வளோ இருக்கும், 1/700% இருக்கும். இந்த மொத்த எர்த்தில் இருக்கிற வாட்டரில் 1/700% தான் வந்து ரிவர், லேக்லலாம் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர். By this it is clear that a very small fraction of water is available for the use of human beings, animals and plants. ஸோ இது மூலமாக என்ன புரியுது நமக்கு, ரொம்ப கொஞ்சம் தான் அந்த இருக்கிற வாட்டர்ஸில் ரொம்ப கொஞ்சமான பர்சன்ட் தான் வந்து நம்மளால் ஹியூமன்ஸ், அனிமல்ஸால் யூஸ் பண்ண முடிகிற வாட்டராக இருக்குது. The following figure shows the percentage distribution of total available water. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் குளோபல் வாட்டர், இதில் வந்து டோட்டல் குளோபல் வாட்டரில் ஓஷன் வந்து 96.5%, அதர் சலைன் வாட்டர் வந்து
0.9%. இங்கே இருக்கல வயலட் கலர், அது ப்ளூ கலரில் இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் 2.5%. ஸோ இந்த குட்டியை தான் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து கிளேஷியர்ஸே வந்து 68.7%, அதில் கிரவுண்ட் வாட்டர் 30.1%, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து 1.2%. ஸோ இந்த 1.2% இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறாங்க. கிரவுண்ட் ஐஸ் அண்ட் பர்மாஃப்ராஸ்ட் வந்து 69.0%, லேக்ஸ் வந்து 20.9%, அதுக்கப்புறம் எல்லோ வந்து சாயில் மாய்ஸ்சர் 3.8%, க்ரீன் ஸ்வாம்ப்ஸ் மார்ஷஸ் 2.6%, அண்ட் க்ரீன் தான் வந்து ரிவர்ஸ் 0.49% இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரௌன் பார்த்திங்கன்னா லிவிங் திங்ஸ் 0.26, அட்மாஸ்பியர் 3.0%. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ குட்டி குட்டியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டூ யூ நோ அக்ரிகல்ச்சர் இஸ் a சோர்ஸ் ஆஃப் அவர் லிவிங். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் வந்து நம்ம உணவுலாம் வந்து அப்படி தான் கிடைக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு லிவிங்க்கு தேவையானது தான். இட் யூசஸ் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வாயர். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் வந்து நம்ம இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து அக்ரிகல்ச்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இட் கன்சியூம்ஸ் அபவுட் 70% ஆஃப் அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டர். இருக்கிறதுல 70% வந்து அக்ரிகல்ச்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங், டெவலப்பிங் அண்ட் மேனேஜிங் த ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்றது என்னதுன்னா பிளான் பண்ணி ஏதாவது நல்லா டெவலப் பண்ணி நம்ம எப்படி ஃப்ரெஷ் வாட்டரை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி குறைச்சி யூஸ் பண்ணலான்றது மேனேஜ் பண்ணுறது தான் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் which is obtained naturally from ice sheets, ice caps, glaciers, icebergs, ponds, lakes, rivers, streams and underground are called fresh water. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து கிடைக்கிறது தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஹேவிங் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்டு சால்ட்ஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் எப்படி இருக்கும், அதில் டிசால்வ்டு சால்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சமான கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும். nowadays we don't get enough rainfall and except few most of the rivers are drained. ஸோ இப்போலாம் வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான கரெக்டான ரெயின்ஃபால் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தான் வந்து வருது. மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு, ரொம்ப காஞ்சி போச்சு தண்ணியே இல்லாமல். டியூ டு ரீசன்ட் சேஞ்சஸ் இன் த கிளைமேட் வி டோன்ட் ஹாவ் வாட்டர் இன் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ இப்போலாம் வந்து நமக்கு கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறி வருது. ஸோ அதனால் ரிவர்ஸ் லேக்ஸ்லாம் வந்து தண்ணியே இல்லை. People in many countries suffer without water even for their basic needs. ஸோ சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸுக்கு கூட தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ we need to manage the available water. ஸோ நமக்கு இருக்கிற வாட்டரை வந்து நம்ம எப்படியுமே வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், இது வந்து ஒரு மெத்தட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் ரெயின் வாட்டர் ஃப்ரம் த ரூஃப் டாப் ஆஃப் த பில்டிங் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. ஸோ இப்போ வீட்டு மேலேருந்து மழை பெய்யும் போது அங்கே மாடியிலேருந்து வந்து தண்ணியெல்லாம் கொட்டும்ல. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து இவங்க பைப் போட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க் மாதிரி கட்டி அதில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது அது மூலமாக ஒரு டேப் மூலமாக அந்த வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ மழை பெய்கிற தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து கடல்லையோ எதுலேயோ கலக்க விடாமல் நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்காக சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். In this system, rainwater is stored into a storage tank for later use. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வச்சு அதில் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. ரெயின் வாட்டர் அவைலபிள் இன் த ஓப்பன் ஸ்பேசஸ் அரவுண்ட் த பில்டிங் மே ஆல்சோ பி ரீச்டு இன்டு த கிரவுண்ட். இட் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வீடை சுற்றி மண் இருக்கும்ல, ஸோ அது மூலமாக கூட தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி அந்த டேங்க்கில் வந்து சேகரிக்கலாம். ஸோ அது வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லீட்ஸ் த நேஷன் இன் இம்ப்ளிமெண்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் மேட் இட் மேண்டேட்ரி ஃபார் ஆல் ஹவுசஸ் அண்ட் பில்டிங்ஸ் இன் த ஸ்டேட் டு இன்ஸ்டால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், மேண்டேட்ரினா கம்பல்சரின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் தி சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அண்டர் கிரவுண்டில் ஒரு டேங்க் வச்சு சேவ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ளட் ஆகாமல் கூட தடுக்கலாம். ஏன்னா நிறையா வாட்டர் வந்து அந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் சேவ் ஆகும்போது நமக்கு நிறையா வாட்டர் வந்து ஃப்ளட்டாக இருக்காது. ஃப்ளட்டானா என்னது, அப்படியே ஸ்ட்ரீட்ஸில்
ஹவுசஸ்குள்ளெல்லாம் வந்து ஸ்டாக்னெண்ட்டாக வாட்டர் நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ். ஸோ இப்போ மழை தண்ணி வந்து ரொம்ப அடிச்சுட்டு ஓடும்போது மேலே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அந்த தண்ணி கூட அடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி டாப் சாயில் லாஸை கூட நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்டு. ஸோ மண்ணுக்கடியில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ்டு. ஸோ அதை வந்து நம்ம அதுக்கப்புறமா யூஸ் கூட பண்ணிக்கலாம். இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். ஸோ இப்போ வந்து மண்ணுக்கடியில் போகிறனால பிளான்ட் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இங்கே ஒரு டூயின் இருக்குது பாருங்கள். March 22 இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வேர்ல்டு வாட்டர் டே. March 22 என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு வாட்டர் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆக்டிவிட்டி 2 இருக்குது பாருங்கள். எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்டு பை யுவர் ஃபேமிலி இன் அ டே ஃபார் ட்ரிங்கிங், ப்ரஷிங், பாத்திங், க்ளீனிங் வெசல்ஸ், வாஷிங் க்ளோத்ஸ், டாய்லெட்ஸ் அண்ட் க்ளீனிங் த ஃப்ளோர். ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நாளைக்கு வாட்டர் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் ஃபார் விச் ஆக்டிவிட்டி வாட்டர் யூசேஜ் இஸ் மோர் அண்ட் ஹவு இட் கேன் பி மினிமைஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் எந்த ஆக்டிவிட்டிக்கு நிறையா தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி அதை நம்ம குறைக்கலாம் அப்படின்றத வந்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபார்ம் பாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எ ஃபார்ம் பாண்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் டக் அவுட் ஆன் த எர்த். ஸோ ஃபார்ம் பாண்டுன்றது வந்து இதுதான். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் வந்து டக் அவுட் பண்ணியிருக்காங்க. It is usually square or rectangle in shape. Rainwater is stored in it for irrigation purpose. ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் யூஸ்வலாக. அண்ட் இது இந்த வாட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இரிகேஷன், அதாவது அக்ரிகல்ச்சருக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த வாட்டரை. இட் இஸ் சரௌண்டட் பை அ ஸ்மால் பண்ட் விச் ப்ரிவென்ட்ஸ் எரோஷன் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் பாண்ட். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஸ்மால் பண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மண்ணையே கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா எரோஷன், இந்த மண்ணை அடிச்சுட்டு போகிறத வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பண்டெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க. The size and depth of the pond depends on the type of the soil, water requirements of the farmer, its uses and the cost of excavation. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த சைஸ், அந்த ஃபார்ம் பாண்டோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சாயிலோட டைப். சாயில் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்மளால் தண்ணி இது பண்ண முடியாது. ஸோ சாயிலோட டைப், அந்த ஃபார்மருக்கு வாட்டர் எவ்வளோ ரெக்வயர் ஆகும், ஸோ நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாட்டர் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரியான அளவுக்கு, அண்ட் அதோட அந்த வாட்டரோட மற்ற யூசஸ்க்கும், அண்ட் அதோட காஸ்ட் ஆஃப் எக்ஸ்கவேஷன்னா என்னென்னா இந்த மாதிரி கட்டுறதுக்கான காஸ்ட் இருக்குல்ல, ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கட்ட முடியும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா இதோட சைஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட்டர் இஸ் கன்வேடு டு த ஃபீல்ட்ஸ் மேனுவலி பை பம்பிங் ஆர் பை போத். ஸோ இந்த வாட்டர்லாம் வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா வந்து ஒன்று மேனுவலாக அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா பம்ப் பண்ணுறாங்க, இல்லைனா ரெண்டுமே கூட பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகிற வாட்டரை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலான்றத சொல்கிறாங்க. யூஸ்டு வாட்டர் ஃப்ரம் எனி காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சர் இஸ் கால்ட் வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ண தண்ணிலாம் இப்போ வெசல் வாஷ் பண்ண வாட்டர், மாதிரி வாட்டர்லாம் வந்து யூஸ் பண்ண வாட்டர், ஸோ அதெல்லாம் வேஸ்ட் வாட்டர்னு வரும்ல. ஸோ அந்த மாதிரி வாட்டர்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சர் இது மூலமாக வர வாட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வர வாட்டர் தான் வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. திஸ் வாட்டர் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் லாண்ட்ரி, பாத்திங், டிஷ் வாஷிங், டாய்லெட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, லாண்ட்ரிக்கு, பாத்திங், டிஷ் வாஷிங், டாய்லெட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. Waste water also includes rainwater that has been accumulated pollutants as it run into the oceans, lakes and rivers. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் வந்து எது இன்க்ளூட் பண்ணுவோம், ரெயின் வாட்டர், இந்த மாதிரி பொல்யூட்டான ரெயின் வாட்டர் கூட வந்து வேஸ்ட் வாட்டர்னு தான் சொல்கிறாங்க. பொல்யூட்டன்ஸ் ஆர் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் தட் கண்டாமினேட் வாட்டர். ஸோ பொல்யூட்டன்ஸுன்றது என்னது, கெமிக்கல்ஸ் இல்லைனா மெட்டீரியல்ஸ் வந்து வாட்டரில் கண்டாமினேட் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து பொல்யூட்டன், அதாவது வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. த கோல் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் டு க்ளீன் அண்ட் ப்ரொடெக்ட் வாட்டர் ஸோ தட் இட் கேன் பி ரீயூஸ்டு. ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்னது, ஸோ ஒரு வாட்டரை வந்து க்ளீன் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணி அகெயின் அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கான இதுதான் வந்து வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இட் ஆல்சோ மஸ்ட் பி க்ளீன் பிஃபோர் இட் ஃப்ளோஸ் இன்டு ஓஷன்ஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வாட்டர்லாம் வந்து நம்ம ஓஷன், ரிவர்ஸ், லேக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட க்ளீன் பண்ணணும்.
ஏன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஓஷன்ஸ்குள்ளே போச்சுன்னா அது வந்து ஓஷனே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி கூட நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். Generally, wastewater is treated by physically, chemical and biological processes using filtration, sedimentation, adding cow dung, powder and bacteria. ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து எப்படி அவங்க க்ளீன் பண்ணுறாங்கன்னா ஒன்று ஃபிசிக்கலாக இல்லை கெமிக்கலாக ஆர் பயாலஜிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால் எதுங்க? ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன், ஆடிங் கவு டங், பவுடர் அண்ட் பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் மூலமாக வேஸ்ட் வாட்டர் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. திஸ் மெத்தட் இஸ் ஃபாலோட் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். பைப்ஸ் டேக்ஸ் வாட்டர் டு ட்ரீட்மெண்ட் சென்டர். ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் சென்டர். இங்கே வந்து பைப் மூலமாக வந்து வாட்டர் வருது அண்ட் இங்கே மூலமாக க்ளீன் ஆகி வந்த வாட்டர் வந்து இங்கே ஸ்க்ரீனிங் ஸ்டேஜுக்கு போகுது அண்ட் இங்கே வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ ப்ரைமரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரியாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதாவது க்ளீன் பண்ணுறாங்க. அடுத்து செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜுக்கு, அதுக்கப்புறம் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதும் அது வந்து ரிவர்ஸில் கலந்துடுறாங்க. ஸோ ஃபில்டர்ட் இன்டு ரிவர். Advantages. Wastewater treatment ensures that the environment is clean. So wastewater treatment பண்ணுறதுனால நமக்கு environment வந்து க்ளீனாக இருக்குது. There is no water pollution. It prevents waterborne diseases. ஸோ வாட்டர் வந்து பொல்யூட் ஆகாது, அதனால் அது மூலமாக வர டிசீசஸ்லாம் வந்து நமக்கு எதுவும் வராது. It ensures that there is adequate water for irrigation. ஸோ இரிகேஷன் பர்பஸ்க்கு வந்து போதுமான அளவுக்கு வாட்டர் இருக்குன்றது வந்து நமக்கு என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் பார்க்கலாம். Desalination is an artificial process of converting saline water into fresh water. ஸோ டீசாலினேஷன்றது என்னது? ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். ஸோ சலைன் வாட்டர், சீ வாட்டர் இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுறதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் தான் வந்து டீசாலினேஷன். த காமன் டீசாலினேஷன் ப்ராசஸ் ஆர் டிஸ்டிலேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற டீசாலினேஷன் ப்ராசஸ். The process in which both evaporation and condensation go side by side is called distillation. ஸோ எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் ரெண்டுமே வந்து சைட் பை சைடாக பண்ணுறது வந்து அந்த ப்ராசஸ் பேர் வந்து டிஸ்டிலேஷன். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இஸ் a process of forcing water under pressure through a semi-permeable membrane. ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் என்னது? ஃபோர்ஸிங் வாட்டர் அண்டர் ப்ரெஷர். ஸோ செமி பர்மியபிள் மெம்பரேன்னா வந்து ரொம்ப குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அது மூலமாக வாட்டரை ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறது தான் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். டைனி pores in the membrane allow water to pass but exclude most salts and minerals. ஸோ அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வந்து வாட்டரால் வந்து அது மூலமாக போக முடியும், ஆனால் மினரல்ஸ், சால்ட்ஸால் அது மூலமாக போக முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் டு சால்வ் த வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம். ஸோ இது மூலமாக வந்து நமக்கு அந்த வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆயிடும் அண்ட் அது மூலமாக வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். பாருங்கள், ஓஷன் வாட்டர்லேருந்து வாட்டர் எடுத்து ப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃபில்டர்ஸ் ரிமூவ் சஸ்பெண்டட் சாயில்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ், நல்லா பெரிய சாலிடாக இருக்கலாம் அது, அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இங்கே ரிமூவ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரீ ட்ரீட்மெண்ட். அடுத்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். மெம்பரைன்ஸ் செப்பரேட் டிசால்வ்டு மினரல்ஸ் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸாக இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் செமி பெர்மியபிள் மெம்பரைன்ஸ். ஸோ அது மூலமாக வாட்டர் போகும்போது நிறைய மினரல்ஸ் அப்புறம் அதர் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து அதை வந்து ஸ்டாக்னன்ட் பண்ணிடும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் வரும். கண்டிஷனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷனிங். மினரல்ஸ் அண்ட் ஆர் கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட். ஸோ சில மினரல்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல மினரல்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அண்ட் அப்புறம் வந்து நமக்கு அந்த வாட்டர் தான் கிடைக்குது. ஸோ குடிக்கலாம், நம்ம அதை ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். ரிமைனிங் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.